நோய்கள் ஒரு முடிவல்ல, ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக உருமாற்றத்திற்கான தொடக்கம் என்பதை மறவாதீர். திடம் கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறம் குரு டாக்ஸ். நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன். இது எந்த ப்ராசஸ்லையும் இல்லைங்க. இது வாழடி வாழையாக வர முறை. அது ஸ்கின் டிசைஸு, தோல் சம்மந்தப்பட்ட இது. நீலவேணின்னு ஒரு மாத்திரை அலர்ஜிக்கு. அந்த அலர்ஜிக்கு எல்லாம் வந்து சித்த மருத்துவர் தாங்க. தாத்தா பாட்டியெல்லாம் கூட சித்த மருத்துவர், அதாவது வாத்தியார் ஊருன்னே பேர் எங்களுக்கு. என்னுடைய குரு டாக்டர் ராஜகோபால் ஐயர்னு சித்த மருத்துவர் ஒருத்தர். அவர் வந்து தான் எனக்கு பழக்கத்தை இன்னும் நிறைய ஊக்குவித்து நிறைய மருந்துகள் அரைக்கிறது, கல்வத்தில் போட்டு அரைக்கிறதுக்கு எல்லாம் செய்து பழக்கம் பண்ணார். செந்தூரம், பஸ்பம் இதெல்லாம் செய்கிற மாதிரி அரைச்சி இது பண்ணார். நீலவேணின்னு ஒரு மாத்திரை அலர்ஜிக்கு. அந்த அலர்ஜிக்கு வந்துட்டால் நீலவேணின்னு இந்த வெள்ளை இருக்கும் பூ, மிளகு இது ரெண்டுத்தையும் சமையடியாக கலந்து அதை மருந்து அரைக்கணும். இது எந்த ப்ராசஸ்லையும் இல்லைங்க. இது வாழடி வாழையாக வர முறை. அது 2 மாத்திரை கொடுத்தாவே அந்த அலர்ஜிலாம் சரியாயிடும். அது என்ன மாதிரி அலர்ஜிகள்லாம் கம்ப்ளீட் எந்த உடம்புல இத்தனை ஸ்கின் டிசைஸான அலர்ஜி, உடனே பட்டப்பட்டியாக வீங்கிறது, போகிறது வர்றது எல்லாத்துக்கும், விஷக்கடி மாதிரி இருக்கிற அலர்ஜி, இந்த இதுக்கெல்லாம் சரியாயிடும். அரிப்பு, தோல் அரிப்பு எல்லாத்துக்கும் சரியாயிடும். மாத்திரையாக உருட்டி வச்சுக்குவோம். வெள்ளை இருக்கும் பூ, மிளகு இது 2 தான் மாத்திரையாக மாற்றணும். பொடியாக கல்லுத்தில் விட்டு அரைக்கணும். நல்ல மைய அரைச்சி அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன மிளகு அளவுக்கு உருண்டையாக உருட்டி வெயிலில் காய வைக்காத நிழலையே காய வச்சு எடுத்துக்கணும். பிடிச்சிடும். அது கையில் கூட ஒட்டாது. அந்த அளவு கையில் ஒட்டாத லெவலில் இது பண்ணிக்கலாம். அதை ஆமாம், வெள்ளை இருக்கும் பூ மிளகும் சேர்த்து அரைக்கணும். கல்லுத்திலே அரைக்கணும். அப்படியே அரைக்கலாம். தண்ணி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நீர் இருக்குது இல்லையா, அந்த நீர்லேயே சரியாயிடும். அது ஸ்கின் டிசைஸு, தோல் சம்மந்தப்பட்ட இது. அடிப்பட்டவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி யாரும் இங்கே வந்து டாக்டருங்கெல்லாம் வந்து தொட்டு பார்த்து இது பண்ணி பண்ணுற இது கிடையாதுங்க. நான் வந்து ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி சேவை செய்கிற மாதிரி கொஞ்சமாக காசு வாங்கிக்கின்னு அவங்கள திருப்தி அடைகிற மாதிரி ரணத்தை நல்லா ஆற்றி விட்டுடுவேன். சித்தா மருந்து தான் போட்டு ஆற்றி விடுறது. நமைச்சல், சொறி, சிரங்கு இந்த மாதிரி ஸ்கின் டிசைஸ், உடம்பு பூரா கருப்பாக தேமல் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாக்கா அதுக்கு ஸ்கின் டிசைஸுக்கு பரங்கிப்பட்ட மாத்திரைன்னு சொல்லிட்டு மாத்திரையை கொஞ்சம் லாங்காக சாப்பிட சொல்லுவேன். ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து நல்லா க்யூர் பண்ணுற மாதிரி 1 மாதத்திலே அவங்களுக்கு நல்ல க்ளீனாக ஆகிற மாதிரி பண்ணி. உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம். எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.